வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎஸ் எலியட் எழுதின த எல்டர் ஸ்டேட்ஸ்மேன் இந்த கதையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா லார்ட் கிளெவர்டன்ரோடைய ட்ராயிங் ரூமில் தான் நடக்குது. இந்த லார்ட் கிளெவர்டன்றவர் ஒரு சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர். எல்லாருமே அவர் மேலே ரொம்ப மரியாதையும் மதிப்பும் வச்சுருக்காங்க. அவரால் நினச்சா எது ஒன்று செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது. இது கிட்டத்தட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீமியர் ஹெரால்ட் மேக்மில்லனுடைய கேரக்டர் மாதிரியே இருக்குது, அதுதான் எடிட் எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கிளெவர்டனுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க பேர் வந்து மோனிகா. அவங்களுடைய அதாவது திருமணம் பண்ணிக்க போகிறவர் வந்து சார்ல்ஸ் ஹெமிங்டன். ஆனால் லார்ட் கிளெவர்டன் வந்து மோனிகா மேலே ரொம்ப பொசசிவாக இருக்கார். இது வந்து சார்ல்ஸ்க்கு வந்து ரொம்ப நெருக்கடியான ஒரு ஃபீலிங்கை தருது. ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா அப்பா மகள், அதனால் அவரால் ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ கிளெவர்டன் என்ன சொல்கிறாங்கன்னா மருத்துவ காரணங்களுக்காக அவரை வந்து ஓய்வு எடுக்க சொல்கிறாங்க, அதை ரிட்டையர் ஆக சொல்கிறாங்க. அவர் இப்போ எப்படி ஆகிடுறாருன்னா அவர் மனசுக்குள்ளே வந்து கடந்த காலத்தில் இருந்த மனிதர்கள்லாம் திரும்பி வராங்க. அதாவது கோமஸ்ன்ற ஒருத்தர், அவர் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இவரை வந்து ஒரு பேட் கம்பெனியில் இவர் எடுத்து விட்டுருப்பார். அதுக்கப்புறம் ஒரு பாடகி மிஸ்ஸஸ் கார்கில், அவரோட இவருக்கு வந்து ஒரு அஃபேர் இருந்திருக்கும். ஆனால் இவருடைய பணக்கார அப்பா வந்து மிஸ்ஸஸ் கார்கிலை விலைக்கு வாங்கிட்டதுனால அவங்க திருமணம் நடக்கலை. அதே மாதிரி இவங்கெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து இவங்களை பற்றி எல்லாருமே கிளெவர்டன் வந்து ரொம்ப வசதியாக மறந்துட்டார். ஆனால் அவங்கெல்லாம் இப்போ திரும்பி அவரோட வாழ்க்கையில் வந்திருக்காங்க. இப்போ கிளெவர்டனுக்கும் மோனிகாவுக்கும் என்ன தோணுதுன்னா கோம்ஸும் மிஸ்ஸஸ் கார்கிலும் வந்து இப்போ கிளெவர்டன் பெரிய பணக்காரர் இல்லையா, அதனால் அவர் வந்து பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கி போகிறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்ற நினப்பில் இருக்காங்க. ஆனால் கோம்ஸும் மிஸ்ஸஸ் கார்கிலும் பயங்கர பணக்காரங்களாக அவங்களே இருக்காங்க. அதனால் அவங்க திரும்பி வந்தது வந்து இவர்கிட்ட பணத்தை பறிக்கிறதுக்காக இல்லை, அவங்களுக்கு வந்து கிளெவர்டனோடு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. அதனால தான் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் எலியட் என்ன சொல்கிறாருன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து கிளெவர்டன் பண்ண தவறுக்கான ஒரு மன உறுத்தலான அந்த மனசாட்சி. ஏன்னா அவர் வெளியில் வந்து தன்னை காமிச்சிக்கிறவரா, உண்மையில் அவர் அப்படி கிடையாது. அவரோட காலேஜ் டேஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடெண்ட்டே நடந்திருக்கு. இது வெறும் கோமஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அடுத்தது மிஸ்ஸஸ் கார்கில் பார்த்திங்கன்னா அவங்களோட இவருக்கு காதல் பயங்கரமாக இருந்திருக்கு. ஆனால் இவருடைய அப்பா வந்து அந்த அம்மாவுக்கு நிறைய பணம் கொடுத்துட்டு அவங்கள வலிக்கு வாங்கிட்டு திருமணத்தை நிறுத்திட்டாங்க. அதனாலேயே பார்த்திங்கன்னா கிளெவர்டன் வந்து இவங்கக்கிட்ட சத்தியம் பண்ண மாதிரி அவங்கள திருமணம் பண்ணிக்க முடியல. இப்போ கோம்ஸ் வந்து நிறைய பணத்தை சம்பாரிச்சார். மிஸ்ஸஸ் கார்கில் இப்போ ஒரு பணக்கார விதவையாக இருக்காங்க. ரெண்டு பேருமே திரும்பி வந்து கிளெவர்டனோட வாழ்க்கையில் வந்திருக்காங்க. அவருடைய உறுத்தலை அதிகமாக்கி அவரோட மனசாட்சி அவர் உறுத்தணுன்றது அவங்களோட எண்ணம். இப்போ கோம்ஸ் என்ன பண்ணிடுறாருன்னா கிளெவர்டனுக்கு ஒரு மகன் மைக்கேல் இருக்கார். அவரோட பேசி மைக்கேலுக்கு வந்து கோம்ஸோடு ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது. ஏன்னா மைக்கேலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம அப்பா நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கார். ஆனால் மோனிகா அப்படி இல்லை, அவளுக்கு வந்து அவங்க அப்பாவோடைய தான் இருக்கணும், அவங்க அப்பாவுக்கு வேண்டிய எல்லா சப்போர்ட்டையும் நம்ம தரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதே சமயத்தில் அவள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு மாதிரி கிளெவர்டன் கிட்ட இருக்கா. அதாவது பாவ மன்னிப்பு கேட்பாங்களா, அது மாதிரி பண்ணதை என்கிட்ட சொல்லுங்கள், என்னை நம்பி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்கள் மேலே வந்து எனக்கு வந்து எந்த வித விருப்பம் வராது, நான் உங்களை அந்த அளவுக்கு மதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்பி அவரும் வந்து நடந்ததெல்லாம் மோனிகா கிட்ட சொல்லிடுறாரு. சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அவருக்கும் வந்து இத்தனை நாள் இவங்க ரெண்டு பேருக்கும் சொல்லவே கூடாது, ஏன்னா நம்ம கடந்த காலத்தில் பண்ணதெல்லாம் சொன்னால் இவங்க வந்து நம்ம மேலே ஒரு மரியாதை மதிப்பு எல்லாம் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் போய்ட்டு நினச்சிருக்காரு. ஆனால் மோனிகா என்ன சொல்கிறாருன்னா என்ன ஆனாலும் சரி, நான் வந்து உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்போ மரியாதையோ வந்து குறையவே குறையாதுன்னு சொன்னதுனால அவர் வந்து எல்லாத்தையுமே வந்து மோனிகா கிட்ட சொல்லிடுறாரு. ஆனால் மைக்கேலை வந்து அவர் வந்து கோம்ஸ் கூட அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அவன் வந்து ரொம்ப அட்டாச் ஆகிடுறான். அதனால் சரி அவன் விதியை அவன் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே என்ன ஒரு நம்பிக்கைன்னா, ஒன்று மைக்கேல் பெரிய சக்ஸஸ் ஆவான், இல்லைன்னா அப்பா கிட்டே திரும்பி வரப்போகிறான், என்கிட்ட எல்லாம் இருக்குது, அவனுக்கு வேண்டிய ஆதரவு நான் தரப்போகிறேன் அப்படின்ற எண்ணத்துல இருக்காங்க. அதே மாதிரி மோனிகா கிட்ட அவர் எல்லாத்தையும் சொல்லிடுறா. அவளும் வந்து சொல்கிறா, நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் உங்கள் மேலே வச்ச அன்பு மரியாதை பாசம் எதுவுமே குறையாதுப்பா அப்படின்னு. இப்போ அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்ட அப்புறம் கிளெவர்டன் வந்து நான் சும்மா ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரேன்னு போகிறாரு. இப்போ நமக்கு புரிஞ்சிடுது அவர் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டதுனால அவர் மனசில் இருக்கிற பாரம் போயிடுச்சு, அதே மாதிரி அவரோட உயிரும் போயிடுது. இப்போ மோனிகாவும் சார்ல்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்றா அவங்களோட கோல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் இலுமினேஷன் நோக்கி போக போகிறாங்கன்ற மாதிரி இந்த கதையை வந்து எடிட் முடிச்சிருக்காரு.
உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.